எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு கூட பார்க்கல, துணை முதலமைச்சர் ரொம்ப தரக்கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு. தரங்கட்டவன்ட்டு இருந்து தரங்கட்ட வார்த்தை தானே வரும். முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு தூரம் நான் எதிர்த்து பேசுறேனே, இவ்வளவு தூரம் நான் பேசுறேனே அப்படின்னா நாளைக்கு நீ துப்பாக்கியில சுட்டோ அருவாள் எடுத்து வெட்டி கொன்னோ இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். விஜய் தான் அறிவு கட்டத்தனமா ஆர்வ கோளாறுத்தனமா ஒரு சினிமா பைத்தியமாய் சுத்திக்கிட்டு அவன் சினிமாவில் பேசுறது மாதிரியே வில்லனாவே ஃபீல் பண்ணிட்டு வந்துறான். அதே மாதிரி நீங்க இருக்கலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீ மரியாதை கொடுக்காம நீ என்னமோ உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி நீ நடத்திட்டு இருக்கனா, அப்ப மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் விஜய்க்கா இருக்குமா? ஏடிஎம்கேக்காரன் முழு திருடன், டிஎம்கேக்காரன் பாதி திருடன். விஜய் பாதவர்ஜனோடைய ஃபுல் ஃபோக்கஸ் இங்க தமிழ்நாட்டில் திரும்ப லாட்ரி கொண்டு வரணும் விஜயை வச்சு. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல எவனாவது ஒருத்தனை சொல்லுங்களேன். முக ஸ்டாலின். ஐயோ, கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் இல்லாத ஒரு மனிதன் தான் விஜய். இங்க மக்களே எந்த அளவுக்கு தரங்கட்டவங்களா இருக்கும். 20 லட்சம் ரூபா கொடுத்தா போதும், என் பிள்ளைய சாவடிச்சுக்க. வணக்கம் என்கே சார். வணக்கம் டிகே சார். வெயிலின் தாக்கத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? பயங்கரமா தாக்கத்துல இருந்து என்னத்த, ஆமா பைக்ல போறது போக இப்ப கார்ல வந்துட்டு இருக்கோம். அப்படிங்களா? ஆமா, சரிங்க சார். வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சாரின் தாக்கம் ரொம்பவே அட்டாக் பண்ணுது அப்படின்றதான் தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அது மீடியாக்காரன் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல, பொதுமக்களும் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்றாருல, அதுல ரொம்ப தரக்கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாரு. ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்கல, துணை முதலமைச்சர் ஒன்றும் இல்லை, பாயில் டாயில் குடிச்சு அப்பவே போக வேண்டியது, கொரோனால அப்பவே செத்துருக்க வேண்டியது, இப்படி பேசுறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தரங்கட்ட வார்த்தைன்னா நல்லவனா இருக்கிறவன்ட்டு இருந்து நல்ல வார்த்தை வரும், தரங்கட்டவன்ட்டு இருந்து தரங்கட்ட வார்த்தை தானே வரும். யார்? எடப்பாடி பழனிசாமி சொல்றீங்களா? அப்புறம் அந்த ஆளு சொல்லாம வேற எவனை சொல்றது? ஆமா, முதலமைச்சருங்கிற மரியாதை கொடுக்காத அளவுக்கு அந்த ஆள் பண்ணி வச்சிருக்க கூத்து இருக்கு. ஆமா, ஒன்றும் இல்லை, அந்த ஆள் பண்ண ஒரே ஒரு விஷயத்துக்கு என்ன சொல்றது, மரியாதைன்னு இல்லை, சாணியை கரைச்சி எடுத்து ஊற்றலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தில், அந்த மாதிரி வேலைகளை செய்யலாம். எதை வச்சு சொல்கிறேன்னா, ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது ஆபத்துக்கு உதவுற ஒரு வண்டி. அதை வந்தால் அதை கல் எடுத்து அடிங்கடா, அதை அடித்து உடைங்கடா அப்படிங்கிறத ஒரு முதலமைச்சராக இருக்கிற அந்த பக்குவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் பேசுவானா? ஸோ ரவுடிசம், ஒரு சசிகலாட்ட நீங்கள் அண்டர் டீலிங் ரவுடியாக இருந்திருக்கீங்க, அடிமையாக இருந்திருக்கீங்க. அறிவு இல்லாதவன் அடிமையாக இருக்கிறவனை அரசால வைக்கிறாங்க. அது ஏடிஎம்கே ஆட்சிங்கிறதுனால. ஏடிஎம்கேல பொறுத்த வரைக்கும் எவனெல்லாம் காலை நக்குனானோ அவனெல்லாம் ஆட்சியாளர்கள் அப்படின்னு. அறிவு இருக்கிறவன் வச்சிருந்தா, அறிவு இருக்கிறவன் முதல்ல அடிமையாக இருப்பானா? இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து நீங்கள் என்னத்து தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னா, ஆல்ரெடி செஞ்சு வச்சதான் பிடுங்கி வச்சிருக்கீங்க. ஏதாவது புதுமையான திட்டங்கள் ஒன்று உருவாக்கியிருக்கீங்களா? திமுக காரன் கட்டி வச்சிருப்பான். ஆமா, கரெக்டாக ஜெயிச்சு அதை திறப்புகளாக நடத்தியிருப்பீங்க. இது மாதிரி தான் ஒவ்வொன்றும். அதெல்லாம் கூட இருக்கட்டுங்க, இது அரசியல் சகஜம் அப்படின்னு. ஆம்புலன்ஸை உடைக்கிறான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஆம்புலன்ஸ் அடிச்சு உடைங்கடா அப்படிங்கிறது, அது எந்த விதத்தில் சரி? ஒரு முதலமைச்சருங்கிறவன் சரியான மனிதநேய மிக்கவனா இருந்தா அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியுமா? சார் நீங்க சொல்ற மாதிரி அவர் முதலமைச்சர் இப்ப இல்ல சார். நீங்க தான் சொல்றீங்களே இப்ப இல்லைன்னு. நான் இப்ப இருக்காருன்னு தான் சொல்றேன். அவர் முன்னாடி இருந்தார்ல, முன்னாள் முதலமைச்சர் தானே. ஆமா, இதுல என்ன தெரியுமா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர். அதனால்தான் அந்த அறிவு இல்லைங்கிற இடத்துல இருக்கான். ஓகே, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர்னா எப்படி பேசணும், யாருகிட்ட என்ன மாதிரி டீல் பண்ணும். ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும், இன்னைக்கு ஆளுங்கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர்னு சொல்ல முடியாது, ஆளுங்கட்சி தலைவரை நீ எப்படி எல்லாம் விமர்சனம் பண்ற, உன்னோட வார்த்தை பிரயோகம் என்ன அப்படின்னா, இத்தனை வயசாயி, அதாவது புரியுதுங்களா, இந்த வயசுக்கு ஒரு மரியாதை இல்லாத தனமான பேச்சா இருக்குது அப்படின்னா என்ன சொல்றது, இவன்லாம் முதலமைச்சர் அப்படிங்கிறதுக்கு எந்த விதத்துல சரி?
சரிங்க சார். இப்போ நீங்க பேசுறது ஓகே. கரெக்ட்டா இருக்கு. ஆனா இருந்தாலும், உங்களுக்கான ரசிகர்கள் இருப்பாங்கல்ல. அவங்க எதிர்பார்க்கிறத அந்த தோரணையே வேற. அதுக்கு நம்ப போயிரலாமா? அந்த ரசிகர்களுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, ரசிகர்கள் விரும்புறது என்னன்னா, லூஸா இருக்கிறத விரும்புறாங்க. ம். நான் லூஸா இருக்கிறேன். ஓகே. நான் அக்செப்டபிள். ம். ஆமா. எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் லூஸா தானே இருக்கானுங்க. அத விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்களே. நாம பைத்தியமா இருக்கிறது அப்படின்னு இல்ல. பைத்தியக்காரன தான் எல்லாருக்கும் பிடிக்கிற இடத்துக்கு இருந்துட்டு இருக்குது. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு வந்து தற்குறிகள் கூட்டம் அப்படின்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கிறதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ல ஸ்டூடெண்ட்ல வந்து இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ம். முதல் காரணம் வந்து எடப்பாடி. ம். இந்த கொரோனான்னு ஒண்ணு வந்தது இல்லையா? ஆமா. அ ஆமா. படிச்சவன் பாஸ் ஆனா அது சரி. கரெக்ட். அவன் கரெக்டான இடத்துக்கு போறான்னு அர்த்தம். படிக்காதவனையும் நீ பாஸ் போட்டு வச்ச. அதோட விளைவுகள் என்ன இன்னைக்கு? அ? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயாவது நீ உன்னோட படிப்ப முடிச்சிருந்தா தான்டா அடுத்த ஆமா. கிளாஸ் போ முடியும். அப்படிங்கிறது இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப இதெல்லாம் இல்லன்னா கொரோனா வந்துருச்சு அப்படின்னா, ம். எல்லாரும் பாஸ் பண்ணி எல்லாரும் பாஸ் பண்ணிரலாம். ஓகே. அப்படின்னா இதெல்லாம் எந்த விதத்துல சரி? இதெல்லாம் வந்து சரியான ஒரு அ ஒரு முதல் குடிமகனுக்கு, ஓகே. ஒரு முதலமைச்சருக்கான தகுதியெல்லாம் இதுலலாம் இருக்கா? ம். இப்போ அவரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு தகுதி இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எடப்பாடி பழனிசாமி. 100% தகுதி ஏங்க தகுதியில ஏங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு முதலமைச்சருங்க அந்த ஆளு. இல்லங்க. அவரு போட்டியிட்டு இதுவரைக்கும் ஒரு தேர்தல்ல கூட ஜெயிக்கவே இல்ல. ஐயோ! ஒரு விஷயம் தெரியுமா? போட்டியிட்டு ஒரு இதுலயுமே ஜெயிக்காதவன் முதலமைச்சரா இருக்கிறான். ம். அப்படிங்கிற அளவுக்கு நாடு, அரசாங்கம், தேர்தல் ஆணையம் ம். இந்த அளவுக்கு இருக்குது. இதுல வந்து கலைஞருக்கு பீச்ல இடம் கொடுக்க மாட்டோம்னு ஒரு இது வேற. ஆமா. ஆமா. கலைஞர் இதுவரைக்கும் அவரு சட்டமன்ற தேர்தல்லன்னு இல்ல, எந்த தேர்தலையுமே அவரு தோத்ததே கிடையாது. ஆமா. அவர் நின்ன இடத்துல எல்லாத்தையுமே ஜெயிச்சிருக்காரு. எல்லா இடத்துலயுமே இதுவரைக்கும் ஜெயிச்சு தான் இருக்காரு. தோத்ததே கிடையாது. ஆனா இவரு வந்து தோக்காத அவருக்கு, தோத்து போன இவரு வந்து இடம் கொடுக்க மாட்டோம். ம். அவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, நாங்க தான் கலைஞருக்கு இடம் குடுத்தோம். ஒருவேள நாங்க வந்து மேல்முறையீடு பண்ணிலன்னா, கலைஞருக்கு இடமே கிடைச்சிருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது அண்டர் டீலிங் போச்சு தானே. ஏன்னா ஜெயலலிதா மேல வழக்கு குடுத்திருந்தோம். அந்த இடம் குடுத்ததுக்கு திமுக வழக்கு தொடர்ந்தது. இந்த கேஸ் வாபஸ் வாங்குனீங்கன்னா, நாங்க இடம் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து டீலிங் போனதெல்லாம் உண்மையா? எல்லாமே டீலிங் தாங்க. ம். ஒரு டீலிங்ல தான் முடிஞ்சிருக்கு. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ம். திமுக காரங்கள ரொம்ப ஒட்டுமொத்தமா நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்குன்னு கிடையாது. ஓகே. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ம். எல்லாம் அண்டர் டீலிங்ல ம். ஒரு டீல் போன அதாவது ரொம்ப ஓப்பனா ஒரு விஷயம். ம். சொத்து குவிப்பு வழக்குல தான் ஜெயலலிதாம்மா உள்ளார போனாங்க. ஆமா. புரியுதுங்களா? ஆமா. திமுகவுல அடிச்சானுங்க ம். அப்படின்னு கேஸ் போனாலும் நிரபராதின்னு சொல்லி வெளியில வந்திருக்கானுங்க. ஆமா. ஆனா ஏடிஎம்கேல அப்படி கிடையாது. ஆமா. குற்றவாளியாவே இருந்து இறந்து தான் போயிருக்காங்க. அவங்க சொத்தெல்லாம் குவிச்சாங்கல்ல, அந்த குவிச்சு வச்ச சொத்தெல்லாம் எங்கடா இருக்கு? கொடநாடு பங்களா அப்படின்னு அவ்வளோ சொத்துக்கள் இருக்குது. ம். அந்த அம்மா போட்டிருந்த நகை நமக்கு தெரியும். ம். அந்த அம்மாவுக்கு ஒரு வாரிசுனே கிடையாது. ஆமா. அது ஒரு அனாதையா இருந்து செத்து போச்சு. ம். புரியுதுங்களா? வளர்ப்பு புள்ளன்னாய்ங்க. அந்த வளர்ப்பு புள்ளகிட்டயாவது இந்த பொறுப்பா இத தூக்கி ஒப்படைச்சானுங்களா? அப்படின்னா எதுவும் தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு தெரியாத விஷயமாவே எல்லாத்தையும் நடத்தியிருக்காங்க. ம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் ஆமா. அப்படின்னு பேசின ஒரு லேடி. அவங்க தாரக மந்திரம். ரைட்டுங்களா? அந்த தாரக மந்திரத்துக்கு அப்புறம், அவங்க இறந்ததுக்கு அப்புறம், அந்த மரணம் மர்மமாவே இருக்கு. ஆமா. ரைட்டுங்களா? ம். அத எடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திருக்கீங்களா? தெரியல. கொடநாடு பங்களாவுல எல்லாருமே ஆக்சிடென்ட் ஆயி செத்துருக்காங்க. ஆமா. இப்ப எல்லாம் பெரும்பாலும் மர்டர்ங்கிறது ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட்டா தான் பண்றாங்க. ஓகே. இப்ப இவ்வளவு தூரம் நான் எதிர்த்து பேசுறேனே, இவ்வளவு தூரம் நான் பேசுறேனே அப்படின்னா, நாளைக்கு என்னைய வந்து துப்பாக்கில சுட்டோ, அருவாள் எடுத்து வெட்டி கொன்னோ, இது மாரிலாம் பண்ண மாட்டாங்க. ம். ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். அவ்வளவுதான். பைக்ல போயிட்டு இருந்தாருப்பா, கீழ விழுந்துட்டாருப்பா. அப்படிங்கிறதுனால தான் நம்ம கார்லயே போக ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே. கார்ல போனா மட்டும் உள்ள விட்டுருவோமா? ம். லாரிய வச்சு அடிக்க மாட்டோம்? ம். இப்படியெல்லாம் செத்த கணக்கு. இந்த ஆக்சிடென்ட்ங்கிற கேஸ் தமிழ்நாட்டுல எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. அத்தனையும் பின்னணிய நோண்டி பார்க்கறாங்களா? இல்ல. ம். இல்ல. ஆனா கொடநாடுல மட்டும் அத பின்னோக்கி பார்த்தாங்கல்ல. ஏன்னா, அது வந்து மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்தாங்க. கொடநாடுல மட்டும். ரிசல்ட் என்ன? ம். இல்ல இதுவரைக்கும் இன்னும் அது வரல. சிபிசிஐடி வழக்கிலே இருக்கு. அதான் அப்ப எத்தன வருஷத்துக்கு அப்புறம் கண்டுபிடிப்பாங்க? ம். ஆ? ஒருவேள உங்களோட பேர பிள்ளைங்க டைம்ல கண்டுபிடிச்சு சொல்லுவாங்களோ? மேபி இருக்கலாம். ஆ? இருக்கலாம்.
இந்தியாவுல அதுவும் தமிழ்நாடு போலீஸ் வந்து உலகத்துல 2வது இடத்துல அப்படிங்கிறாங்க. 2வது இடத்தோட லட்சணமே அப்ப இவ்வளவுதானா? சோ இது ஒரு பின்னணி என்னவா இருக்கும்? ஒரு விஷயங்க, எல்லாருமே உன் தப்ப நான் சொல்ல மாட்டேன், ஏன் தப்ப நீ சொல்லாது. அண்டர் டீலிங். எல்லாமே அண்டர் டீலிங் தான். ஓகே. புரியுதுங்களா? அந்த அண்டர் டீலிங் வந்து எல்லாமே பண்ணாலும் ஒரு மரியாதைங்கிறது இருக்கணும்ல. ஒரு முதலமைச்சர், ஆளும் முதலமைச்சர், நீ முன்னாள் முதலமைச்சர், அவர் இவர், இவன் தான் விஜய் தான் அறிவுகட்டத்தனமா, ஆர்வ கோளாறுத்தனமா ஒரு இது சினிமா பைத்தியமாய் சுத்திக்கிட்டு அவன் சினிமாவில் பேசுறது மாதிரியே வில்லனாவே ஃபீல் பண்ணிட்டு வந்துறான். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க இருக்கலாமா? இவங்க தானே இல்ல, டாக்டர் ராமதாஸ், அவரோட பையன் அன்புமணி ராமதாஸ், அவரும் டாக்டர் தானே. ஒரு டாக்டரா இருக்கிறவனுங்க இப்படியெல்லாம் வார்த்தை பிரயோகம் பண்ணுவானுங்களா அப்படிங்கிறது மாதிரிலாம் இருக்குது. அந்தாலும் பேசியிருக்கான். ஒரு முதலமைச்சருக்கான மரியாதை இல்லாத வார்த்தைகளை பிரயோகம் பண்றது இருக்கு இல்லையா? நம்ம இதை வந்து மு.க. ஸ்டாலின் நீ வந்து ஐயா போட்டு பேசு அப்படிங்கிறதுக்கு இல்ல, வாடா போடான்னு பேசாம இருங்கடா அப்படிங்கிற. இன்னைக்கு நான் உங்களை வாடா போடான்னு பேசுறதுக்கு என்ன ரீசன்? ஒரு முதல் குடிமகனுக்கான மதிப்பே நீங்க கொடுக்கல. நான்லாம் ஓட்டு போட்டு தான் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இன்னைக்கு பெரும்பான்மையான மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் முதலமைச்சர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு நீ மரியாதை கொடுக்காம நீ என்னமோ உங்க வீட்டு வேலைக்கார மாதிரி நீ நடத்திட்டு இருக்கனா, அப்ப மக்களோட பார்வையில நானும் மக்கள்ல ஒருவன் தானே. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனை நீ வேலைக்காரனை பார்த்தனா, உடனே வேலைக்காரனை பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வேலைக்காரனையும் மதிக்கணும் அப்படிங்கிற இடம் இருக்கணுங்கிற. ஓகே. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லாமே ஒரே குட்டைக்குள்ளார தான் இருக்காங்க. ஆமா. ஆனா மக்கள் சீரியஸா சொல்றேன், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாற்றம் விஜய்க்கா இருக்குமா? மாற்றம் விஜயா இருப்பார். அவர் இல்ல மாற்றத்தை கொடுப்பாங்கன்னு சொன்னீங்களே மக்கள், அது விஜயா இருப்பாரு. ஏன்னா அவர் தான் மாற்றத்தை கொடுக்குறேன்னு வந்தாரு. அத கிட்ட மக்கள் பாத்தீங்களா எவ்வளவு அறிவு முதிர்ச்சி ஆயிருக்கானுங்கள. மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஏடிஎம்கேக்காரன் முழு திருடன், டிஎம்கேக்காரன் பாதி திருடன். ஏன்னா திருநத பாதி நம்ம கொடுத்துருவோம். விஜய் விஜய் பொண்டாட்டி புள்ளிக்கே கொடுக்க மாட்டான். ஒரு விஷயம், இந்த எச்ச கையில காக்கா ஓட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க, கஞ்ச பிசனாரிக்கு அப்படி சொல்லுவாங்க. அவன் ஒரு கஞ்சன். யாரு? விஜய். ஆமா, இது வரைக்கும் அந்த கட்சிக்கு செலவு பண்ணிட்டு இருக்கான். யார் தெரியுமா? யாரு? மார்ட்டின் அப்படின்னு ஒரு லாட்டரி அதிபர். ஆமா, அந்த அதிபரோட மருமக புள்ள தான் ஆதவ அர்ஜுனா. இவனுங்க எப்படியாவது எங்க லாட்டரிய எப்படி இப்படி சரக்க வச்சு ஓட்டிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி லாட்டரியும் கொண்டு வந்துடணும். ஓகே ஓகே ஓகே. தமிழ்நாட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு லாட்டரியை ஒழிச்சாங்கன்னு நமக்கு தான் தெரியும். ஆமா ஆமா. அப்படி இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டுல எப்படியாவது லாட்டரியை கொண்டு வந்து வச்சு, ஆமா, கடைக்கோடியில இருக்கான் இல்லையா, காசுக்கு வழி இல்லாம அவன் சம்பாதிக்கிற 100-200ன்னு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் இவங்க விஜய்க்கு தூக்கு பிடிக்கிறானுங்க. அப்போ ஆதவ அர்ஜுனோடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து இங்க தமிழ்நாட்டுல திரும்ப லாட்டரி கொண்டு வரணும் விஜயை வச்சு. ஏங்க ஒரு விஷயங்க, மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துல எவனாவது ஒருத்தனை சொல்லுங்களேன். மு.க. ஸ்டாலின். ஐயோ, ஒரு மனுஷன் நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்கக்கூடாது. புரியுது. புரியுதுங்களா? புரியுது. இன்னைக்கு வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஒரு 41 பேர் செத்தானுங்களே, உடனே முதல் குற்றவாளியா யார் இருந்திருக்கணும்? விஜய். அந்த முதல் குற்றவாளியை தூக்கி உள்ளார போட்டு தலைகீழா தலைவா படத்துல கட்டி தொங்க விடுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு காலத்திலயும் அடிக்க முடியாது. ஆனா உள்ளார தூக்கி வச்சிருக்கலாம்ல, விசாரணை நடத்திருக்கலாம். ஒரு மரண குற்றவாளி அப்படிங்கிறப்ப அவன் தேர்தலில் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. முடியாது. அப்ப எலிஜிபிலிட்டி இல்லாம போகுது இல்ல. ஆமா. அப்ப எதுக்காக நீங்க நல்லவனா இருந்தீங்க சார்? இப்ப எதுக்கெத்தாலும் திமுகன்றாங்க. அப்படியே செஞ்சா அதுக்கு திமுக தானே சொல்லுங்க. ஏங்க மக்கள்ல நீங்க ஒட்டுமொத்த மக்களையே தற்குறியா ஏன் நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு கூட்டம் தற்குறியா இருக்குது, அவ்வளவுதான். அந்த கூட்டத்தை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா? இல்ல, அதுக்காக இருக்க முடியாது. ஒருவேளை அவரே நினைச்சிருக்கலாம், மக்களா பார்த்து இவருக்கு தண்டனை கொடுக்கட்டும் அப்படின்னு கூட நினைச்சு விட்டுருக்கலாம்ல.
மக்களா பார்த்து தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தேர்தல்ல மக்களா பார்த்து விஜய்க்கு தண்டனை குடுக்கட்டும் அப்படின்றது கூட ஒரு சர்வசாதாரணமா கடந்து போயிருக்கலாம்ல. நீங்க நினைக்கிறீங்க அப்படி? மேபி இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதான் ம். தப்பு அங்க பண்றது. ம். ஒரு விஷயம் தப்பு பண்றப்போ ஒருத்தனுக்கு தண்டனை கொடுக்கலன்னா ம். அவன் தப்பித்த குற்றவாளி. மீண்டும் மீண்டும் அதிகமா செய்வான். ஓகே, ஓகே. புரியுதுங்களா? ம். போற போக்கு எந்த கண்டிஷன்ல போயிட்டு இருக்கு? அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூட காரைக்குடிக்கு போனாரு, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் அவன் பிளான் பண்றான் ம். அப்படின்னா கிடையாது. ம். ஆனா உருவாக்கம் யாரால்? அதை யாருமே யோசிக்க மாட்டேங்கிறானுங்களே. கண்டிப்பா. பின்னால வர்றான் உழுந்துடுறான், முன்னால போறான் உழுந்துடுறான். ம். அவங்களா வந்து எழுதிட்டாங்க. ம். ஒரு விஷயங்க, கொஞ்சம் கூட கில்ட்டினஸ் இல்லாத ஒரு மனிதன் தான் விஜய். ம். அந்த 41 பேர் செத்ததுக்கு லாஸ்ட் பிரச்சாரத்துல கூட அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி கை நீட்டிட்டு இருக்கான். மிக கொடூரமானவன் ம். தெரியுமா? ம். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய குற்றவாளிய நீ வெளியில விட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது இந்த அரசாங்கம் சரியா? ம். டிஎம்கே சரியா? ஒரு விதத்துல பார்த்தா அந்த விதத்துல இறங்கி ஆக்ஷன் எடுத்திருக்கணும் தான் எனக்கு தோணுது. அங்கங்க தற்குறி வந்து போர்க்குடி தூக்கி பண்ணுவானுங்க. ம். புரியுதுங்களா? அதெல்லாம் என்ன பண்ணணும்? அப்போ கண்டிச்சிருக்கணும். அதை ஏன் கண்டிக்க விடாம போனதுனால அடுத்த கட்டமா என்ன போயிட்டு இருக்கு? ஒருவேளை 2026ல திரும்ப ஆட்சி அமைந்த பிறகு அந்த ஆக்ஷன் எடுப்பாங்களோ? ஐயோ, ம். சப்போஸ் வரலன்னா வரும் தானே சொல்லிட்டு இருக்காங்க. திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரல. ம். வரலன்னு யோசிங்க. வந்தா சூப்பருங்க. ம். இப்பவே பண்ணாதீங்க. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க? ம். தண்டனை கொடுத்து வாங்கி தர போறீங்களா? ம். போறான் போகட்டும் அப்படின்னு. எதுக்காக மன்னிக்கணுங்க இருக்குது? மன்னிச்சு நீங்க பெரிய மனுஷன் ஆகுங்க. ஆனா எதுக்காக மன்னிக்கணும் இருக்குல்ல? கரெக்ட். இங்க மக்களே எந்த அளவுக்கு தரங்கட்டவங்களா இருக்கும். 20 லட்சம் ரூபா கொடுத்தா போதும், என் புள்ளைய சாவடிச்சுக்க அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம இருக்கிறோம். புரியுதுங்களா? இங்க புள்ள பாசம், பெத்த பாசம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ம். ம். காசு கொடு. ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. திமுக காரன் ம். கூட்டம் சேர்க்கறதுக்காக கூப்பிடுறானுங்க. ஆமா. பணம் வாங்கிட்டு தான் ஒவ்வொரு கம்யூனிட்டியும் வருது. ம். எவனும் ஆத்மார்த்தமா வரல. ம். அதே ஏடிஎம்கே காரன் ம். அவனுங்களும் காசு கொடுத்து கூப்பிடுறானுங்க. ம். இதே கும்பல் ம். இங்க ஆராத்தி எடுத்த கும்பலை தான் ம். அங்கேயும் போய் ஆராத்தி எடுக்கிறான். ம். எது? ஏடிஎம்கேல. எவன் காசு கொடுத்தாலும் போற கூட்டமா இருந்துட்டு இருக்குது. ம். அப்படிங்கிறப்ப அப்போ உங்களுக்குன்னு உண்மையான ஒரு அமைப்பு இருக்கா? ம். ஒரு விஷயம் தெரியுமா? ம். சொல்லுங்க. நான் பர்சனலா சொல்றேன். இந்த பெண் மீடியான்னு இருக்கு. ஆமா. பெண் மீடியானா யாரு? யாரு? திமுக. திமுகவோட ஐடி விங். ஆமா. அதாவது யூடியூப் இதெல்லாம் போடுறவனுங்க. சோஷியல் மீடியா ஃபுல்லாவே. ஆமா. இவனுங்க மீடியாவுல போய் நான் பேசினேன். ம். பேசுனேன்னா இப்ப எப்படி பேசியிருக்கேன்? இதை விட பயங்கரமா பேசினேன். ஆ. ஆமா. ம். துண்டு போட்டுக்கிட்டு. திமுகவோட துண்டு போட்டுக்கிட்டு தானே பேசினேன். ஆமா. ஆமா. பயப்படுறாங்க. ம். வீடியோ ரிலீஸ் பண்ணலையோ? வீடியோ ரிலீஸ் பண்ணல. ஓஹோ. ஏன்னா ஒருவேளை விஜய் வந்துட்டாருன்னா அப்போ வந்துருவாரா சார்? வந்துருவாரான்னு இல்லைங்க. ம். இவன் இருக்கிறவன் எப்படி இருக்கான் பாருங்க. திமுகவுக்கு வேலை பார்க்கிறவனே வீடியோ போடாம பயப்படுறான். ஓகே, ஓகே, ஓகே. புரியுதுங்களா? நீங்களா திமுகவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் ஏன் சார் திமுக? இந்த கம்பெனி வேலை பார்க்குதா? இல்லையே. ஆனா பேசுறது அப்படியே போடுறீங்கல்ல. ஆமா. ஆ? நாங்க யாருக்கும் பயப்படுறது இல்ல, போட்டுருவோமே. அது இருக்கணும்ல. ம். அது ஏன் இல்ல? தெரியலையே. தனக்கு சப்போர்ட் பண்றாங்க ம். அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிறாங்க. ஓஹோ. எல்லா இடத்துலயும் அடிமையை தான் வேலைக்கு வச்சிருக்கானுங்க. ம். அறிவாளிய வேலைக்கு வைக்கல. ஒரு விஷயம், உங்க ஆபீஸ்ல உங்க ஓனருக்கு ம். ஒருத்தன் அறிவாளியா இருக்கான் அப்படிங்கறது உங்களுக்கு பிடிக்குமா? அடிமையா இருந்துட்டு அப்படிங்கிறது பிடிக்குமா? உங்களுக்கு எப்படி சொல்றது? ம். சார் சார்னு சொல்லாம ம். கடவுளே கடவுளேன்னு சொல்றவனு பிடிக்குமா? யாரை பிடிக்கும் உங்க ஓனருக்கு? தெரியலையே. போற போக்குல என்ன கோத்து விட்டு போறீங்க போல இருக்க. நீங்க சார் சாருங்கிறீங்களா கடவுளே கடவுளுங்கிறீங்களா அவரை? நான் சார் தான் சொல்றேன். அப்போ உங்களை பிடிக்காது. எவன் ஒருத்தன் கடவுளே கடவுளேன்னு சொல்றானோ ம். அவனை தான் பிடிக்கும். ஓஹோ. ஏன்னா எல்லாருமே கடவுள் நினைப்பு தான் வாழ்றானுங்க. எப்படி சொல்றது? இதை தெளிவா சொல்லணும்னா, ம். சசிகலா அம்மா இருந்தாங்களா? ஆமா. அவங்க போய் ஜாதகம் பாக்குறாங்க. ம். உனக்கு அடிமையாக இருப்பவன் தான் ம். உனக்கு ராஜா ஆவான் ம். அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜோசியத்துல வந்துச்சு. ஜோசியத்துல சொல்லிட்டாங்க. ம். இவங்களுக்கு உடனே என்னன்னா, அடிமை யாரு? ஓபிஎஸ். ஆமா.
அப்போ ஓபிஎஸ் நம்ம டிராவல் பண்ணோம்னா அவன் நம்ம தலைமையில ஏறிடுவான் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடிய கொண்டு வந்தாங்க. கடைசியில ஓபிஎஸ் என்னாச்சு? ஓபிஎஸ் தான் பெருசா ஆப்பு வைக்கலையே, எடப்பாடி பழனிசாமி தான் ஆப்பு வச்சாரு. அதான் ஜாதகம் நடக்கும், அதுக்கு இவன் தான் நடத்துவான் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஓகே ஓகே, யார் வேணாலும் நம்மளுக்கு நடத்துவாங்க, ஜாதகம் நடக்கும். ஆமா,